வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 5வது நாளாக தொடரும் மீட்பு பணி. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 361ஆக உயர்வு. வயநாடு மீட்பு பணியில் நவீன மனித மீட்பு ரேடார் கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். இந்த கருவி மூலம் நிலத்தில் 16 அடி ஆழம் வரை உயிர்கள் இருப்பதை கண்டறிய முடியும் என தகவல். வயநாடு நிலச்சரிவு நிவாரணத்திற்கு 5 கோடி ரூபாய் வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் நன்றி. தமிழக அரசின் ஒத்துழைப்பு மறுவாழ்வு மற்றும் மறுகட்டமைப்புக்கு பெரிதும் உதவும் என நம்பிக்கை. வயநாடு நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் மாயமான நிலையில் 5 உடல்கள் மீட்பு. கண்ணீருடன் எஞ்சியவர்களை தேடி வரும் இளைஞரின் பரிதாப நிலை. உடல்கள் கிடைக்காததால் இளைஞருக்கு ஆறுதல் கூறிய ராணுவ வீரர்கள். ராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற விரும்புவதாக மீட்பு பணியில் ஈடுபடும் ராணுவத்தினருக்கு 3ஆம் வகுப்பு மாணவன் கடிதம். ராணுவத்தில் இணையும் நாளுக்காக காத்திருப்பதாக சிறுவனுக்கு பதிலளித்துள்ள ராணுவம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி விசைப்படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை. புதுப்பிக்கப்பட்டுள்ள கிண்டி சிறுவர் பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின். பூங்காவில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. முன்பை விட கூடுதலான விலங்குகள் இருப்பதாக பார்வையாளர்கள் உற்சாகம். புதிதாக உருவாக்கப்படவுள்ள திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய ஆணையர்கள் நியமனம். நகராட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பு. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி பாஜக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். வரும் 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மேகதாது திட்ட அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்ட காவிரி நதிநீர் பங்கீட்டு வாரியம். தமிழக மக்களை வஞ்சிக்க மத்திய அரசு தூண்டுதலால் நடந்திருக்கலாம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்தேகம். அமமுக ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணம் மற்றும் சூழல் மாறாத நிலையில் அதிமுகவுடன் இணைய வாய்ப்பு இல்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. வேலூர் காவல் சரகத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 45 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். வேலூர் சரக டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் உத்தரவு. நீட் தேர்வினால் இந்தியா முழுவதும் கோச்சிங் மாஃபியாக்கள் உருவாக்கி உள்ளதாக மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. நீட்டை ஒழிப்பதே இந்தியாவில் சிறந்த மருத்துவ கல்விக்கான அடிப்படையாக அமையும் எனவும் பேச்சு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கோயில் திருவிழாவில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து. 50க்கும் மேற்பட்ட குடிசைகள், 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதம். நேர்த்தி கடனுக்காக கொண்டுவரப்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் தீயில் கருகி பலி. சென்னையில் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வந்த 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூடங்களின் உரிமங்கள் ரத்து. மதுபான கூடங்களை உடனடியாக மூட மதுவிலக்குத்துறை ஆணையர் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் தனிநபர் பிரிவு வில்வித்தை காலிறுதிப் போட்டி. இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி போராடி தோல்வி. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பாலின தகுதி விவகாரம். அல்ஜீரியாவின் இமான் கெலிஃப்
தைவானின் லின் யூ டிங் இருவரும் பெண்கள்தான் என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விளக்கம்.